ஹாய் ஆல், இன்றைக்கி சிம்பிளான அடை தோசை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளரில் பச்சரிசி, ஒரு டம்ளரில் புழுங்கலரிசி, கொஞ்சமாக துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், 5-6 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே 2 hours நல்லா ஊறி இருக்குது. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைக்கும் போது கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு 1 hour 2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ 2 hours கழித்து தாளிப்பு போட்டு எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அதில் போட்டுடலாம். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தோசை நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.